ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் சிந்து சமவெளியிலிருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்கள் தான் புக்கு ப்ரூஃபோடு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பிகைனர்ஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்குள்ளது? ஆப்ஷன் ஏ புதுடில்லி தான் கரெக்டான ஆன்சர். இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1861. இந்திய தொல்லியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் டி அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். இந்த 3 கொஸ்டினுமே 6th புக்கில் பாக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் என்ற நில அளவியார் உதவியுடன் வந்து இந்த இந்திய தொல்லியல் துறை வந்து நிறுவப்பட்டுச்சு. இந்த இந்திய தொல்லியல் துறையை வந்து ஏஎஸ்ஐ, அதாவது ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இதோட தலைமையிடம் பார்த்தோம்னா புதுடெல்லியில் இருக்குது. 1944 48ஆம் ஆண்டுகளில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து மார்டிமர் வீலர் தான் தலைவராக இருந்திருப்பார். அடுத்த கொஸ்டின், சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத உலோகத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அறிந்திராதது 2 இருக்கும். ஒன்று வந்து உலோகம்னு பார்த்தோம்னா இரும்பு, விலங்குகள்னு பார்த்தோம்னா குதிரை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது வந்து 6th புக்கிலேயே கொடுத்துருக்காங்க. காளிபங்கன் என்ற சிந்து சமவெளி நாகரிக இடம் டேஸில் அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் சி ராஜஸ்தானில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த காளிபங்கன், லோத்தல் இந்த இடமெல்லாம் நிறைய டைம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. மேட்ச் த ஃபாலோயிங்லேயும் அதிகமாக கேட்டிருக்காங்க. அதனால் இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இப்போ பனவாலின்னு பார்த்தோம்னா பனவாலியும் ராக்கி ஹார்கிரியும் ஹரியானா மாநிலத்தில் இருக்கும். ஆலங்கீர்பூர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இதோட சிந்து நாகரிகத்தோட தெற்கு எல்லையாக இருக்கும். தோலவீரா, லோத்தல், சுர்கோட்டடா இந்த 3மே குஜராத் மாநிலத்தில் இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி காளிபங்கன் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. இந்த கொஸ்டினும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இப்போ காளிபங்கன் வந்து ராஜஸ்தான் நமக்கு தெரியும். சுர்கோட்டடா வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்க காம்பே வளைகுடாவில் இருக்குது. லோத்தல் வந்து குஜராத்தில் தான் இருக்குது. கீழடி வந்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இந்த புக்கு வந்து 11th ஹிஸ்ட்ரி புக்கிலேருந்து திட்டமிடப்பட்ட நகரங்கள்லேருந்து இருக்குது. இப்போ ஹரப்பா வந்து பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாப் மாநிலத்தில் இருக்குது. மொகஞ்சாதரா வந்து பாகிஸ்தானில் இருக்குது, சிந்து மாகாணத்தில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா டோலவீரா, லோத்தல், சுர்காட்டடோ இதெல்லாமே குஜராத்தில் இருக்குது. காளிபங்கன் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. பனவாலி, ராக்கி ஹார்கிரி இதெல்லாம் வந்து ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் புகழ்பெற்ற கப்பல் துறை கண்டுபிடிக்கப்பட்ட இடம்? ஆப்ஷன் டி லோத்தலில் தான் கப்பல் கட்டும் தளமும் செப்பனிடமும் தளமும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது வந்து 6th புக்கிலேயே இருக்குது. குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் வந்து உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹரப்பன் மக்களால் பயிரிடப்படாத பயிர் எதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கோதுமை, பார்லி இதெல்லாமே பயிரிட்டிருக்காங்க. பின்ன பருத்தி மற்றும் பட்டு இதை 2யுமே வந்து பயிரிட்டிருக்காங்க. பட்டை வந்து ஏற்றுமதி செய்வாங்க, பருத்தியை வந்து அவங்க வந்து ஆடைகளாக உடுத்திக்கிடுவாங்க. ஆப்ஷன் டி கரும்பு தான் வந்து அவங்க பயிரிட்டிருக்க மாட்டாங்க. டேஸ் எழுத்துக்களில் காணப்படும் மெலுஹா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும். இந்த கொஸ்டின் நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. கியூனிஃபார்ம்ன்ற எழுத்துக்களில் தான் மெலுகா என்ற சொல் வந்து சிந்து பகுதியை குறிப்பதாகும். 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் வந்து மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். இங்கு காணப்படும் மெலுகா என்னும் சொல் வந்து சிந்து பகுதியை குறிக்கிறது. செயற்கை செங்கல் கப்பல் துறைமுகம் கொண்ட ஒரே சிந்து சமவெளி நகரத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா லோத்தலில் தான் வந்து இந்த கப்பல் கட்டும் துறைமுகம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி செப்பனிடும் தளமும் இங்கே தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 11th அறிவியல் மற்றும் பண்பாடுன்ற புக்கில் வந்து இந்த பாக்ஸ் கொஸ்டின்னா கொடுத்துருக்காங்க. உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகமாகும்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்க லோத்தல் என்ற இடத்துல தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க.
எந்த மரம் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் கருதப்பட்டது? இது பார்த்தோம்னா வேப்ப மரத்தை அவங்க தெய்வமாக வழிபட்டிருப்பாங்க. ஆனால் அரச மரத்தை தான் அவங்க முதன்மை மரமாக கருதி வழிபட்டாங்க. எத்திக்ஸ் புக்கில் இருக்குது மர வழிபாடுன்ற ஹெட்டிங்கில். சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பாக எது தவறான பொருத்தம் கேட்டிருக்காங்க. இப்போ சங்கு எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா நாகேஸ்வர் மற்றும் பாலக்கோட்லேருந்து தான் சங்கு எடுத்திருப்பாங்க. வைடூரியம் ஷார்ட்டுகை ஆப்கானிஸ்தான்லேருந்து எடுத்திருப்பாங்க. கார்னீலியன் லோத்தலில் எடுத்திருப்பாங்க. ஆனால் இங்கே ஓமன் கொடுத்துருக்காங்க. ஓமனில் என்ன எடுத்திருப்பாங்கண்டா செம்பு தான் எடுத்திருப்பாங்க. இந்த ஸ்டீடைட் தெற்கு ராஜஸ்தான்லேருந்து எடுத்திருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் தவறாக பொருந்திருக்கு. ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரோரி சட்டு. இது ஒரு படிவு பாறை. பாகிஸ்தானில் இருக்க ரோரின்ற பகுதியிலிருந்து தான் இந்த படிவு பாறை இருக்குது. இதில் இருக்க கற்களை பயன்படுத்தி தான் இவங்க கருவிகள் மற்றும் கத்திகளை செய்கிறாங்க. சிந்து நாகரிகத்தின் அமைவிடத்தையும் குடியிருப்புகளையும் பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மேற்கில் என்ன இருக்கும்டா சட்கா ஜென்ட் இருக்கும். வடக்கு பகுதின்னு பார்த்தோம்டா ஷார்ட்டுகை. இது ஆப்கானிஸ்தானில் இருக்குது. தெற்கில் தைமாபாத்து. இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. கிழக்கு பகுதின்னு பார்த்தோம்னா ஆலம்கீர்பூர். இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. இதுதான் இதோட எல்லைகளாக இருக்குது. சிந்துவெளி நாகரிகத்தின் எல்லைகள். சிந்து சமவெளி நாகரிகத்தின் வடக்கோர குடியிருப்பு எதுன்னு கேட்டிருக்காங்கண்டா வடக்கோர பகுதின்றாலே ஆப்கானிஸ்தானில் இருக்க ஷார்ட்டுகை தான். 11th ஹிஸ்ட்ரி புக்கில் சிந்துவெளி பகுதின்னு சொல்லிட்டு புவியியல் அமைவிடமும் குடியிருப்புகளும் இந்த ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அணிந்திருக்கவில்லை. கரெக்ட் தான். சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள். இதுவும் சரிதான். பொதுவாக பட்டு ஆடைகளை சிந்து சமவெளி கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் இருந்தன. இது தவறு. அவங்க பருத்தி ஆடைகள் தான் அவங்க பயன்படுத்தினாங்க. பட்டை மெசபடோமியாவுக்கும் எகிப்துக்கும் அவங்க ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்க. சிந்து சமவெளி ஆண் பெண் இரு பலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தன. சரிதான். அப்போ ஆப்ஷன் சி தான் தவறான பதில், பொருந்தாத ஒன்று. மொகஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் உள்ளது? இது பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் இருக்க லர்கானா மாவட்டத்தில் தான் மொகஞ்சதாரோ இருக்கும். இதே ஹராப்பா பார்த்தோம்னா பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாப் மாகாணத்தில் மாட்கொமரின்ற மாவட்டத்தில் தான் ஹராப்பா இருக்கும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் கராஃபாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றனன்னு கேட்டிருக்காங்க. இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு தான் மெசபடோமியாவுக்கும் ஹராப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்பை குறிச்சிருக்கோம். இந்த கல்வெட்டிலிருந்து தான் இந்த மெலுக்கான்ற சொல் சிந்து பகுதியை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பா மக்கள் ஆற்றுப்படுக்கையில் தங்கியிருந்தன. அவர்களின் இருப்பிடம் எந்த ஆற்றுப்படுக்கையில் தங்கியிருந்தன என்பதை குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ லோத்தல் பார்த்தோண்டா குஜராத் மாநிலத்தில் இருக்கிற போகாவாவாக இருக்கும். காளிபங்கன் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க காகரு. ரூபர் குஜராத் மாநிலத்தில் பாயிற சட்லஜ் நதியோரம். ஹரப்பா ராவி நதிக்கரையில் இருக்கும். மொகஞ்சாதாரோ பஞ்சாப் மாநிலம் சிந்து நதியோரம் இருக்கும். இது 11th எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. கீழ்கண்டவற்றுள் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்பொழுது இந்தியாவில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மொகஞ்சாதாரோ மற்றும் ஹரப்பா மட்டும்தான் இந்தியாவில் இருக்காது. ஏன்டா அது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரித்தப்ப இந்த 2 இடமே பாகிஸ்தானுக்கு போயிடும். மற்றதெல்லாம் இந்த லோத்தல் குஜராத்தில் இருக்குது. காளிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது. சர்கோட்டடா தோலவிரா இதுவுமே குஜராத்தில் தான் இருக்குது. பனவாலி ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. மொகஞ்சாதாரோவில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் யார்?
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர் மார்ட்டிமர் வீலர் தான் வந்து 1940 வந்து மொகஞ்சதாரோவை அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டிருப்பார். பின் வருவனவற்றுள் ஹரப்பா நாகரிகம் குறித்து தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. அரச மரமும் அக்கேசியா மரமும் புனித மரமாக கருதப்பட்டன. அக்கேசியா மரம்னா வேப்ப மரம். ஆமாம், 2 மரமே புனிதமாக கருதப்பட்டிருப்பாங்க. அடுத்து வந்து களிமண் பெண் உருவங்கள் பெண் தெய்வங்களின் பிரதிநிதித்துவமாக கருதப்பட்டன. இதுவும் சரிதான். ஹரப்பா நாகரிகத்தில் இறந்த உடலை தகனம் செய்யும் முறை வந்து பின்பற்றப்படவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறு. சிவனின் ஆதி வடிவத்தை வழிபட்டன. பசுபதின்ற கடவுளை வழிபட்டிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் தவறானது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது? இதுக்கு பார்த்தோம்னா அரச மரம் தான் அவங்க வந்து உச்ச தெய்வமாக கருதி வணங்கியிருப்பாங்க. மொகஞ்சதாரோவில் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயரை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து யானை, புலி, காண்டாமிருகம், எருமை இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 11th எத்திக்ஸ் புக்கில் பசுபதி வழிபாடுன்ற ஹெட்டிங்கில் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கும். ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ்கண்ட கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன. இது கரெக்ட் தான். சிந்துவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இதுவும் கரெக்ட் பாயிண்ட் தான். சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான 5 குழுக்கள் இருந்தனன்னு சொல்லியிருக்காங்க. 5 குழுக்கள்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஆப்ஷன் வந்து தப்பானது. இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி புக்கில் சிந்து நாகரிகமும் சமகால பண்பாடுகளும்ன்ற ஹெட்டிங்கில் இருக்குது. மேய்ச்சல் சமூக மக்கள், வேளாண்மை செய்வோர், வேட்டையாடிகள், உணவு சேகரிப்போர் போன்றவை உள்ளடக்கிய பல குழுக்கள் சிந்துவெளியில் இருந்தனன்னு கொடுத்துருக்காங்க. ஹரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம் எது? ஆப்ஷன் சி இரும்பு. ஹரப்பாவிற்கு முதலில் பொது ஆண்டு 1826 வருகை தந்தவர் யார்? ஆப்ஷன் பி சார்லஸ் மேசன். ஹரப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர்னா சார்லஸ் மேசன் 1826 வந்திருப்பார். அலெக்சாண்டர் பார்ன்ஸ்ன்றவர் வந்து 1831 அம்ரின்ற இடத்துக்கு வந்திருப்பார். சிந்துவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சர் ஜான் மார்ஷல் தான். இது வந்து 6th புக்லேயே இருக்குது. 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் வந்து சர் ஜான் மார்ஷல்னு கொடுத்துருக்காங்க. ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். அவருக்கு தான் லாகூர்லேருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைக்கிறப்ப வந்து ஒரு முத்திரை கிடச்சிருக்கும். சிந்து சமவெளி நாகரிக மக்களின் முதன்மையான தொழில் எது? ஆப்ஷன் ஏ விவசாயம். காளிபங்கன் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? காகர் ஆற்றங்கரையில் தான் காளிபங்கன் இருக்குது. ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகத்தின் மிக முக்கிய ஆதாரமாக தொலைவில் உள்ள ஹரப்பன்களின் புறக்காவல் நிலையமாக இருப்பது. சிந்து நாகரிகம் வந்து ஆப்கானிஸ்தானில் ஷார்ட்டுகை வரைக்கும் தான் இருக்கும். புறக்காவல் நிலையமாக இருப்பது வந்து ஷார்ட்டுகை தான். ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டது? அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து செம்பு, வெள்ளி, வெண்கலம். ஆனால் இரும்பு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். யாருடைய வழிகாட்டுதலின்படி மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது? ஆப்ஷன் பி சர் ஜே மார்ஷல் அவங்களோட வழிகாட்டுதலின்படி தான் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டிருப்பாங்க. ஹரப்பா அமைந்துள்ள மாட்கொமரி மாவட்டம் எங்கு உள்ளது? இது வந்து பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாப் மாநிலத்தில் தான் இந்த மாட்கொமரி இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி பாகிஸ்தான். சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை. இவங்களோட எழுத்து முறைன்னு பார்த்தோம்னா சித்திர எழுத்து முறை தான் மேற்கொண்டிருப்பாங்க. 11th எத்திக்ஸ் புக்கில் வந்து எழுத்துக்கள்ன்ற ஹெட்டிங்கில் இருக்குது. சிந்துவெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்டுள்ள சித்திர எழுத்துக்கள் சிந்துவெளி மக்களின் மொழிக்குரிய எழுத்துக்கள் ஆகும். மொகஞ்சதாரோ என்பதன் பொருள் இடுகாட்டு மேடு. ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு டேஸ் என்று பொருள்.
ஆப்ஷன் சி புதையுண்ட நகரம். இந்த 2 கொஸ்டினுக்குமே ஆன்சர் வந்து 6th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட கருத்துக்களில் சரியானதை சுட்டி காட்டுக. சிந்து சமவெளி மக்கள் இந்திரனை வழிபட்டனன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து சிவனை வழிபட்டிருப்பாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நகர நாகரிகம். சிந்து சமவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை. இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் தான். பெருங்குளியல் குளம் வந்து ஹரப்பாவில் காணப்பட்டது. இது வந்து தவறு. இது வந்து பெருங்குளம் வந்து மொகஞ்சதாரோவில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இங்கே ஹரப்பான்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 1857 ஹரப்பா தொல்பொருள் சிதையமடைய காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த நிலநடுக்கம், நிலச்சரிவு, வெள்ளம் இதெல்லாமே வந்து 1900க்கு அப்புறம் தான் நடந்திருக்கும். ஆனால் வந்து 1857 வந்து ரயில் பாதை அமைக்கிறதுக்காக வேண்டி அந்த செங்கற்களை பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால தான் ஹரப்பா தொல்பொருள் வந்து சிதைஞ்சிருக்கும். ரிக்வேதத்தில் சப்த சிந்து எனப்படுவது ஆப்ஷன் டி 7 நதிகள் பாயும் பகுதி. ஆரியர்கள் முதலில் குடியேறிய பகுதி தான் சப்த சிந்து. சப்த சிந்து என்ற சொல்லிற்கு 7 நதிகள் பாயும் பகுதி என்பது பொருள். இது வந்து 12th எத்திக்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆர்.டி. பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் ஆப்ஷன் ஏ மொகஞ்சதாரோ. ஹரப்பாவை வந்து 1921 தயாராம் சாஹ்னின்றவர் கண்டுபிடிச்சிருப்பார். லோத்தில் வந்து 1957 வந்து எஸ்.என். ராவ்ன்றவர் கண்டுபிடிச்சிருப்பார். சான்குதாரோ வந்து 1931 என்.ஜி. மஜும்தார்ன்றவர் கண்டுபிடிச்சிருப்பார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் புக்கு ப்ரூஃபோடு தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.